பவுன் கூட வந்தனால தான் நல்ல செல்வத்தினுடைய வாழ்க்கை வந்து இப்படி ஒரு விஷயத்தை வந்து இவ்வளோ ஒரு வேதனையும் வந்து சந்திக்க வேண்டியதாகிடுச்சு. சரி, இதன் பிறகு இதே பவுன் வந்து வேற ஒரு உருவில் வருவார் இதே படத்தில். எங்கன்னா பையன் ஒருத்தவன் ரத்தத்துக்கு வந்து போராடிட்டு இருக்கும்பொழுது ரத்தம் கொடுப்பார் மாதவன். அந்த பையனை மெட்ராஸுக்கு ஆம்புலன்ஸ் மூலமாக இட்டுன்னு வருவாங்க. ரத்தத்தை கொடுத்ததுக்கப்புறம் ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு வருவாங்க. கமலுக்கு வந்து ஹெல்ப் பண்ண அந்த நர்ஸ் தான் வந்து கூட வந்துட்டு இருப்பாங்க. டாக்டர்ஸ் எல்லாரும் வந்துட்டு இருப்பாங்க. வந்துட்டு இருக்கும்போது அந்த பையனுக்கு வந்து நினைவு தப்புறப்போது தம்பி அப்படின்னு பேச ஆரம்பிப்பாங்க. பேச ஆரம்பிக்கும்பொழுது கமல் கேட்பாரு, உன் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்கும்பொழுது அவன் சொல்லுவான் பவுன் ராஜ் அப்படின்வான். திரும்பவும் பவுனா அப்படின்னு அவர் சொல்கிறது என்னென்னா, திரும்பவும் பவுனான்னா இதற்கப்புறமும் வேறு ஏதாவது ஒரு பெரிய விபத்தை நம்ம சந்திச்சிருமோ, திரும்பவும் நம்மளுக்கு வந்து ஒரு அபசகனமான ஒரு விஷயம் நடந்துருமோ அப்படின்னு கமல் வந்து ஃபீல் பண்ணுவார். அப்போ அந்த பழைய ஞாபகம் அவன் மட்டும் அன்றைக்கி வரலன்னா, அவனை மட்டும் நம்ம காப்பாற்றுறதுக்கு போயிருந்தோன்னா அந்த பிரச்சனை வந்திருக்காது. திரும்பவும் பவுனான்னும் பொழுது இப்பயும் அந்த டைம்லேயும் வந்து அவரால் வந்து பாலசரஸ்வதியை சந்திச்சிருக்கவே முடியாது. திரும்பவும் பாலசரஸ்வதி வந்து உயிரோட பார்க்கும்பொழுது கூட வந்து அவரால் இந்த முறையும் இந்த பவுன்ராஜால் அவரால் சந்திக்கவே முடியாது, பாலசரஸ்வதி சந்திக்கவே முடியாது. திரும்பவும் பவுனா அப்படின்றது வந்து என்னென்னா, ஏற்கனவே இப்படியாச்சு இந்த பையனால் என்ன வரப்போகுதுன்ற ஒரு ஹெசிடேஷன் அவருக்கு இருக்கும். கிளைமேக்ஸில் வந்து சந்தான பாரதி வந்து இந்த கேரக்டர் வந்து வெட்டி தள்ளுற அளவுக்கு வரும்பொழுது அவர் வந்து இன்னமும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் இன்னமும் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது கொலை செய்யப்படுற அளவுக்கு கூட வந்து அவரை வந்து நேரம் இட்டுன்னு போகுது அப்படின்ற மாதிரி அதை வந்து காமிச்சிருப்பாங்க ஆக்சுவலி.